ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு தண்டு கீரையை க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து குக்கர்ல எடுத்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போ இந்த தண்டு கீரைக்கு புளி போடக்கூடாது. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கீரை ஒரு விசில் நல்லா வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கீரையில இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு கீரையை நம்ம சட்டியில போட்டு மசிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மத்து வச்சு கீரையை நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ கீரையை வடிகட்டின தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான தண்டுக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரே ஒரு வரமிளகாவும் வடகமும் போட்டு நான் தாளிப்பு கொடுத்துக்கிறேன்.